அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஜூலை மாதம் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்திங்கன்னா, சாமுண்டீஸ்வரியுடைய கணவர், அதாவது ரேவதியோட அப்பாவுக்கு உள்ள ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ சிவனாண்டி ஒரு போலியான டாக்டரை உள்ளே அனுப்பிச்சுட்டு எப்படி அதை ஒரு கொலை பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணுறாங்க. சந்திரா, சிவனாண்டி இவங்கெல்லாம் சித்தப்பா எல்லாருமே. அப்போ இருந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னா, அந்த போலியான டாக்டர் உள்ளே வராங்க. அப்போ ரேவதி அங்கெல்லாம் நின்றுட்டுருக்கிறப்ப கார்த்தியை ஒரு மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு நர்ஸு மூலியமாக வெளியில் அனுப்பிச்சி விட்றாங்க. கார்த்தியும் மெடிக்கல் போகிறாரு. மருந்தெல்லாம் கொடுங்கன்னு அங்கே மருந்து வாங்கிட்டுருக்கிறாரு. அப்போ இந்த டாக்டர் போலியன் டாக்டர் மருந்து எடுத்துகிட்டு, அதாவது அந்த விஷ மருந்து எடுத்துகிட்டு அந்த டாக்டர் சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி சந்திரகலாவை ஏற்பாடு பண்ணினவங்க டாக்டர் உள்ளே போகிறாரு. அப்போ கையை கவனிக்கிறாங்க ரேவதி. கையில் ஒரு ஹார்ட் போட்ட டாட்டூ போட்டிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி நேற்று இருந்த டாக்டர் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கையில் ஒரு கையில் எதுவுமே இல்லையே, சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு ரேவதி அப்படிங்கிறாங்க. மாமா, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நேற்று அந்த டாக்டர் இது ஏதோ வேறு டாக்டர் மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் ஆப்ரேஷனுக்கு வேணுங்கிற அத்தனை மெடிசனையும் இவங்களை ரெடி பண்ணி வச்சுருக்க சொன்னாங்க. ஆனால் இவங்க எப்படி புதுசாக ஒரு இது ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சியா ரேவதி அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் நல்லா கவனிச்சிட்டேன். அதே மாதிரி மருந்தெல்லாம் மெடிக்கலுக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே அவங்க இருக்குதுன்னு தானே சொன்னாங்க மாமா அப்படிங்கிறாங்க. சரி ரேவதி, என்னன்னு பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ அந்த டாக்டரோட டிரைவர் அங்கே டீ குடிச்சிட்டு, ஐயா என்ன நீங்கள் இங்கே டீ குடிச்சிட்ருக்கிறீங்க, ஆஸ்பத்திரிக்கு போகலையாங்கிறாங்க. ஐயா வெளியூர் போயிட்டாங்க, அதனால் இன்றைக்கி என்னை வர வேண்டாம்னு சொன்னாங்க. நான் அதனால் ஆஸ்பத்திரிக்கே போகலை அப்படிங்கிறாங்க. உடனே சகலையும் அவர் ஐயோ, அப்போ அங்கே போனது சிவனாண்டி அனுப்பின போலி டாக்டராக இருக்குது. அப்போ இந்த டாக்டர் என்னாச்சுன்னு தெரியல. சரி, எதுக்கு நம்ம வீடு வரைக்கும் போகலான்ட்டு கார் எடுத்துகிட்டு டாக்டர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அடுப்புலாம் தீஞ்சு புகை மாதிரி வருது. என்ன நடக்குது, ஐயோ தினம் இங்கே இருக்காங்களாட்டிருக்குதுன்ட்டு வேகமாக போய் கதவை திறக்கிறாங்க. அங்கே டாக்டர் இருக்கிறாரு. என்ன டாக்டர், நீங்கள் இதுக்கு போகலையா, என்ன இங்கே இருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நான் போகல, இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிற யாரோ ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு போனார் அப்படிங்கிறாங்க. ஐயோ, அது போலி டாக்டரு, நான் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ரேவதி கிட்ட உடனடியாக அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த விஷ ஊசியை போடுறதுக்கு போகிறாரு. அப்போ அந்த நர்ஸு பார்த்துட்டு, சார் நீங்கள் இந்த ஊசி என்ன ஊசி போடுறீங்க, நீங்கள் நேற்று எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இந்த ஊசியே இல்லையேங்கிறாங்க. நான் டாக்டர் நானா நீயா, பேசாமல் அமைதியாக இருமா, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த ஊசி போட போகிறாரு மறுபடியும். அதுக்கப்புறமா கார்த்திக் ஃபோன் பண்ணி ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அந்த சிவனாண்டி அனுப்பினாலும் போலி டாக்டரு, நீங்கள் போய் அவரை உள்ளே அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி போய் கதவை தட்டி அவனை முதல்ல பிடிச்சி வைங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி இவங்கெல்லாம் போய் கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. அவர் தட்டுறதை பார்த்துட்டு நர்ஸு, சார் தட்டுறாங்க சார், ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குது, என்னென்னு கேட்டுட்டு வரலாம், அதெல்லாம் நீங்கள் யாருமே கேட்கக்கூடாது, போய் எதிர் வரிசையில் பேசாமல் நில்லுங்க, யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிட்ட போய் ரேவதி இருந்துக்கிட்டு, அம்மா அது சிவனாண்டி அனுப்பின ஆளாம்மா, அப்பாவை கொல்றதுக்கு உள்ளே போயிருக்கிறாம்மா, ஏதோ பண்ணிடுவாம்மா அப்படின்னு எல்லாருமே அழுதுகிட்டு போகிறாங்க. இன்னும் சந்திரா இருந்துக்கிட்டு, இப்போவாது கொன்று தொலைலான்னு பார்த்தா வந்துடுறானுங்க, எவனோ ஒருத்தன் எங்கேயாவது ஒரு மூலையில் இவனுக்கு எப்படி தான் காக்காய்க்கு மூக்கு வைக்கிறாப்புல இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, மாமா நாங்கள் கதவை தட்டி பார்த்துட்டோம், உங்கள் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க மாமான்னு அழுகுறாங்க. சரி, நீ கவலைப்படாத ரேவதி, நீ உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு, நான் அங்கே தான் வந்துகிட்டே இருக்கிறேன், நீ கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்கெல்லாம் போய் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரேவதி ஃபோன் பண்ணி போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கார்த்தி அந்த டாக்டரையும் கூட்டிக்கிட்டு, சார் இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் ஆஸ்பத்திரிக்குள்ளே உள்ளே போயிட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வர்றாங்க. இந்த டாக்டர் இவங்களையெல்லாம் நர்ஸெல்லாம் இந்த பக்கமாக நிற்க வச்சுட்டு அந்த விஷ ஊசியை கரெக்டாக போடுறதுக்கு போகிறாரு. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.